எங்க வீட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பொண்ணு பார்க்க ரெடியா இருப்பாங்க. உடனே அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "சரி எல்லாரும் கிளம்பலாமா?" அப்படின்னு கேட்க, சரின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் பாண்டி வரலன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, "ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். அங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம மட்டும் இருங்க" அப்படின்னு சொல்லியும், உடனே நடேசன் பாத்தீங்கன்னா, "நான் எதுக்கு பிரச்சனை பண்ண போறேன்? எனக்கு அந்த வாயாடி சுத்தமா பிடிக்கல" அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம நிலா பாத்தீங்கன்னா, "உங்களுக்கு எதுக்கு பிடிக்கணும்? பாண்டிக்கு பிடிச்சா போதாதா? எங்க பாண்டியும் பாரு இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட போறான் அந்த வாயாடியால" அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னவோ நிஜம்தாங்க. அதே நேரம் இங்க சோழன்னு பாத்தீங்கன்னா, பாண்டியோட போனுக்கு ட்ரை பண்ண பாண்டியோட போன் பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃபா இருக்கும். நான் நேரா போய் கடைக்குள்ளே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. வந்த இடத்துல கடையில வேலை பார்க்கறவங்ககிட்ட பாண்டி எங்கன்னு கேட்க, பாண்டியன்னு அப்பவே போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் வானதி வீட்டுல இன்னும் மாப்பிள்ளை வீட்டுல வரலைன்னு சொல்ல, நம்ம வானதியும் பாத்தீங்கன்னா சேருன்னு கால் பண்ணி என்னன்னா நீங்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்க, நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோமா, இன்னும் பாண்டி மட்டும் தான் வரல, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. இங்க பாண்டியும் பாத்தீங்கன்னா பல இதை யோசித்து பார்த்துட்டு ஒரு வழியா பாத்தீங்கன்னா போன் ஆன் பண்ணிடுவாங்க. ஆன் பண்ண கொஞ்ச நேரத்திலே சோழனுக்கு கால் பண்ணி பேசியும் சோழனும் பாத்தீங்கன்னா எங்கடா இருக்க, உனக்கு எங்கெல்லாம் தேடுறது, என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு கேட்க, நம்ம பாண்டியும் பாத்தீங்கன்னா நம்ம சோழங்கிட்ட நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வேண்டாமேன்னு சொல்லுவாங்க.